ஹலோ வெல்கம் டு தமிழாஸ் சேனல். ரிலையன்ஸ் ஜியோ மார்ட் இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் இ காமர்ஸ் கம்பெனி அப்படின்ற இடத்தை அடைஞ்சிருக்காங்க. மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். அப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் ஒரு நாளைக்கு 1.6 மில்லியன் ஆர்டர் இவங்களுக்கு கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்ப நம்பர் 1ல யார் இருக்காங்கன்னா பிளிங்கிட், நம்பர் 3ல ஸ்விக்கியோட இன்ஸ்டாமார்ட். இந்த ரிலையன்ஸ் கம்பெனி தன்சோல வாங்கின அந்த அடியை பார்த்துட்டு நிறைய இன்ஃபுளுசர் அவங்களோட சேனல்ல பேசும்போது ரிலையன்ஸ் கம்பெனி இ காமர்ஸ் பிசினஸ்க்கு செட் ஆக மாட்டாங்க, இ காமர்ஸ் பிசினஸ்ல அவங்க பண்றது பெருசா ஒண்ணும் இல்ல, சாப்டர் ஓவர், அவங்க லாஸ பத்தியே ஒரு கண்டென்ட்டா வார பேசினாங்க. இப்போ அதே ரிலையன்ஸ் கம்பெனி ஜியோ மார்ட்டை 2வது இடத்துக்கு கொண்டு வந்துட்டான். அவங்களோட சேனல்ல ரிலையன்ஸ் பத்தி பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. ஏன்னா டாடா கம்பெனி மட்டும் தான் பேசுவாங்க. ஏன்னா டாடா மட்டும் தான் அவங்க தெரிஞ்சு வந்து ரொம்ப நேர்மையானவன் பிசினஸ் பண்றான். அப்ப அம்பானி அதானி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாரும் பிசினஸ் பண்ணதுக்கு ப்ராஃபிட் பண்றது தான் பிசினஸ் உள்ள வராங்க, சேவை பண்றதுக்கு வரல. இன்க்ளூடிங் டாடா. தனக்கு ஒரு கம்பெனியை பிடிக்கின்றதுக்காக அதை ரொம்ப யோசிச்சு சொல்றதுக்காக மற்ற கம்பெனி எல்லாம் பிசினஸே பண்ணலன்ற மாதிரி பேசவே கூடாது. நம்ம அதை பார்த்து எந்த விதத்திலயும் இன்ஃபுளுன்ஸ் அடையவே கூடாது. நம்ம பிசினஸா பார்க்கணும், நியூட்ரலா பார்க்கணும். கரெக்டுங்களா? இன்னைக்கு சாதிச்சு காமிச்சிட்டான். சோ ரிலையன்ஸ் ஜியோ மார்ட்